ஹாய் ஆல். இன்னைக்கு நோ மென் ஆர் ஃபார்ன்ற போயம் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் போயம். நோ மென் ஆர் ஃபாரின். இந்த போயமோட ஆத்தர் வந்து ஜேம்ஸ் ஃபால்கனர் கிர்கப். ஸோ இந்த போயமோட மெயின் தீம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் பிரதர்ஹுட். நம்ம வந்து ஏர்த்தில் இருக்கிற மற்ற கண்ட்ரீஸை மற்ற நேஷன்ஸ் எல்லாம் நம்ம எனிமியாக நினைக்காம நம்ம எல்லாருமே பிரதர்ஸு அப்படின்ற நினைக்கணும். நம்ம வந்து அவங்களுக்கு சண்டை போட்டுக்கிறது வந்து ஒரு அன்நேச்சுரல் திங்ஸ். யாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது, எந்த கண்ட்ரியுமே ஃபாரின் கண்ட்ரி கிடையாது, எல்லாருமே வந்து சேம் தான். நம்ம வேற வேற லாங்குவேஜ் பேசினாலும் வேற கண்ட்ரியில் வாழ்ந்தாலும் நம்மளோட எல்லாருமே வந்து அதே இடத்துல தான் இருக்கும். சன்னு, ஏர், வாட்டர் எல்லாருக்குமே அது வந்து காமன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸ்டான்ஸா வைஸ் பார்க்கலாம். ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச், நோ கண்ட்ரீஸ் foreign, beneath all uniforms a single body breathe like ours. The land our brothers walk upon is earth like this in which we all shall lie. ஸோ ஃபஸ்ட் ஆன்சரில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யாருமே வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது, எந்த கண்ட்ரியுமே வந்து ஃபாரின் கண்ட்ரி கிடையாது. வினித் ஆல் யூனிஃபார்ம்னா யூனிஃபார்ம் ஆர்மி மேன் தான் சொல்கிறாங்க. ஸோ அதில் அது கீழே வந்து ஒரு பாடி இருக்குது, அது ப்ரீத் பண்ணுது. அது மாதிரி தான் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா மனுஷங்களும் அதே மாதிரி தான் வந்து மூச்சு விட்டு வாழ்கிறாங்க. ஸோ நாம் இந்த பூமியில் நடந்து போகிற பூமி மாதிரி தான் அவங்களுக்குள்ளேயும் அதே லேண்டு தான் இருக்கும், எல்லாமே வந்து சேம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. They too aware of sun and air and water or fed by the peaceful harvest by war's long winter starved. Their hands are ours and in their lines we read a labor not different from our own. ஸோ அவங்களுக்கும் வந்து சன்னு, ஏர், வாட்டர் அதை பற்றியெல்லாம் தெரியும், அது வந்து காமன் தான். அதே மாதிரி ஒரு வார் முடிஞ்சதுக்கப்புறம் வர்ற ஒரு பீஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அதனால நடந்த டிஸ்ட்ரக்ஷன்னால அவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்க. அது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். ஸோ எல்லாருக்குமே வந்து அது வந்து அஃபெக்ட் ஆகும். அவங்க ஹேண்ட்ஸும் வந்து எதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான உணவு சம்பாதிக்கிறதுக்காக, பிரெட் அண்ட் பட்டர் அது வந்து ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் அவங்களும் கஷ்டப்படுறாங்க, நாமளும் அதுக்காக தான் கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரிமெம்பர் they have eyes like ours that wake or sleep and strength that can be won by love. ஸோ நமக்கு எப்படி கண் இருக்கோ, அது தூங்குது எந்திரிக்குதோ, அதே மாதிரி நம்ம வந்து யாராவது நம்மளை லவ் பண்ணாங்கன்னா நாமளும் எப்படி திருப்பி அன்பு காட்டுவோமோ அதே மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கும் கண் இருக்கு, அவங்களும் தூங்குவாங்க, எந்திரிப்பாங்க. ஸோ இன் எவ்ரி லேண்ட் இஸ் காமன் லைஃப் தட் ஆல் கேன் ரெகக்னைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எல்லா கண்ட்ரிலையுமே என்ன இருக்குது, ஒரு காமன் லைஃப் தான். நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியுது, ரெகக்னைஸும் பண்ண முடியுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. let us remember whenever we are told to hate our brother, it is ourselves that we shall dispose, betray, condemn. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, whenever we are told, நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு நேஷனில் இருக்கவங்க வந்து அடுத்த நேஷனில் இருக்கவங்க எனிமீஸ், நம்ம அவங்களோட சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, பகை உணர்ச்சியை ஊட்டுறாங்கன்னா, அவங்க வந்து இவர் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நம்மளுடைய பிரதர்ஸ் தான். அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அதை டிஸ்அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்ரேன்னா டிஸ்லாயல், அப்புறம் அதே மாதிரி கண்டம்னா எக்ஸ்பிரஸ் டிஸ்அப்ரூவல். ரிமெம்பர் we who take arms against each other, it is the human earth that we defile. இப்போ நம்ம வந்து சண்டை போடுறதுக்காக ஆர்ம்ஸ், அதாவது இது வெப்பன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி சண்டை போடுறோம்னா நம்ம எதை அஃபெக்ட் பண்ணுறோம், எர்த்தை தான் அஃபெக்ட் பண்ணுறோம், எர்த்தோட அப்பியரன்ஸ் தான் வந்து அஃபெக்ட் பண்ணுறோம், எர்த்தை தான் டெஸ்ட்ராய் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர்னா இங்கே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, நம்மளுடைய ஹேட்டட் அண்ட் டஸ்ட்னா இக்னோரன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணுது, நம்ம காற்றுல இருக்கிற இன்னசென்ஸை அழிச்சிடுது. அவர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர்ஸ் அண்ட் டஸ்ட் அவுட்ரேஜ் த இன்னசென்ஸ் ஆஃப் ஏர் தட் இஸ் எவ்ரிவேர் அவர் ஓன். காற்று வந்து எல்லாருக்கும் காமன் தான். நம்மளுடைய பகையுணர்ச்சி இக்னோரன்ஸ்னால நம்ம என்ன காற்றை அஃபெக்ட் பண்ணுறோம். ரிமெம்பர் நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரிஸ் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச், நோ கண்ட்ரிஸ் ஃபாரின் வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேயும் வந்திருக்கும், லாஸ்ட் லைன்லேயும் வந்திருக்கும். அது வந்து ரிப்பிட்டேஷன் சொல்லலாம். அதே மாதிரி லைக் அவர்ஸ் இஸ் எர்த் லைக், அதே மாதிரி தேர்ட் ஸ்டான்ஸால் வந்து ஐஸ் லைக் அவர்ஸ், லைக் வந்ததுனால அதெல்லாம் ஸ்மைலி. தேர் ஹேண்ட்ஸ் ஆர் அவர்ஸ்ன்னு செகண்ட் ஸ்டான்ஸால் ஒரு லைன் வந்திருக்கும், அது வந்து
மெட்டஃபர். அதே மாதிரி செகண்ட் ஸ்டான்ஸாலே ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் பை வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டவுட், அது வந்து டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு. அதே மாதிரி ரிமெம்பர் ரிமெம்பர் ரிமெம்பர்ன்ட்டு வந்து என்னென்னா ஸ்டார்டிங் எல்லா ஃபஸ்ட்டு தேர்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு அங்கே எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஸ்டான்ஸா, அதனால் வந்து ரிப்பிட்டேஷன், ரிமெம்பர்ன்ற வேர்டு வந்து ரிப்பிட்டேஷனாக வந்திருக்கும். அவர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர், அதுவும் வந்து மெட்டஃபர்னு சொல்லலாம். ஆத்தர் பற்றி பார்க்கலாம். ஆத்தர் வந்து ஜேம்ஸ் ஃபல்கோனர் கிர்கப். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போயட், அது மட்டும் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்லேட்டர், ட்ராவல் ரைட்டர், எல்லாருமே. அவர் வந்து ஒரு 30 புக்ஸ்க்கு மேலே எழுதியிருக்காரு. அதாவது ஆட்டோபயோகிராஃபி, நாவல்ஸ், பிளேஸ், அந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்காரு. த ட்ரவுண்ட் செயிலர் அட் டவுன்ஸ், அது வந்து 1947 பப்ளிஷ் ஆகிருக்கும். அது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போயட்ரி. அப்புறம் அவருடைய ஹோம் டவுன் வந்து சவுத் ஷீல்ஸ். அதில் வந்து இப்போ வந்து அவரோட கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து சென்ட்ரல் லைப்ரரியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் வால்யூம் ஆஃப் போயட்ரி வந்து 2008 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா ரெட் ஸ்குரில் ப்ரெஸ். அது வந்து லான்ச் இது ஸ்பெஷல் ஈவெண்ட் அட் சென்ட்ரல் லைப்ரரி இன் சவுத் ஷீல்ஸ். க்ளாசரிஸ் பார்க்கலாம். லேபர்னா ஹார்ட் ஒர்க், விட்ரேனா டிஸ்லாயல் ஆர் ரிவீல் சம்திங் unintentionally or intentionally. கண்டம்னா எக்ஸ்பிரஸ் கம்ப்ளீட் disapproval. Defile na damage the purity or appearance. Outrage na offend or scandalize. Appreciation question answers பார்க்கலாம். First one, beneath all uniforms a single body breathes like ours. The land our brothers walk upon is earth like this in which we all shall lie. A. What is found beneath all uniform? Na human body. B. What is same for every one of us? Na earth. Earth is same for every one of us. C. Where are we all going to lie finally? We are all going to lie beneath the earth. D. What is alliterated words in the second line? Beneath body breathes. E. What is the figure of speech in second and third line? Smiley. Second one, they too aware of sun and air and water are fed by peaceful harvest by war's long winter start. A. What is common for all of us? Na? Sun, air and water. B. How are we fed? We are fed by peaceful harvest. C. Mention the season referred here. Na? Winter season. Third one, their hands are ours and in their lines we read a labor not different from our own. A. Who does they refer to? They refer to other people of the whole world whom we consider as a stranger or foreigner. B. What does a poet mean by lines we read? A poet, by the words lines we read, means their destiny is similar to ours. The lines of their hand also show their capacity of doing hard work or labor. C. What does not differ? Labor does not differ. Fourth one, let us remember whenever we are told to hate our brothers, it is ourselves that we shall dispossess, betray, condemn. A. Who tells us to hate our brothers? Na? The evil rulers tell us to hate our brothers. B. What happens when we hate our brothers? Na? When we hate our brothers, we hate ourselves. C. What do we do to ourselves? Na? We dispossess, betray and blame ourselves. Fifth one, our hells of fire and dust outrage the innocence of air that is everywhere our own. Remember, no men are foreign and no countries strange. A. What outrages the innocence? War, which is futile, spoiling the very earth with hell of fire and dust, outrages the innocence. B. Who are not foreign? Any human being who breathes the same air is not foreign. C. What is not strange? The world
which becomes more difficult place to live in, and any country in this world is not strange. D. Who defiles the earth? Now, the men who fight with each other defile our earth. Thank you.